தற்பொழுது இந்தியாவில் மின்சார வாகனத்தோட எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது நாளுக்கு நாள். இதை ஒட்டி அனைத்து நிறுவனங்களும் பிரபல முன்னணி நிறுவனங்களிலிருந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வரைக்கும் புதிய புதிய மாடல்களை மின்சார வாகனத்தை சந்தையில் அறிமுகப்படுத்திகிட்டே இருக்காங்க. அதற்கான ஆஃபருமே வந்து கொடுத்துட்டே வராங்க. அந்த வகையில் சார் குழுமத்தை சேர்ந்த மொபிலிட்டி பிரிவில் லெட்ரிக்ஸ் காமர்ஸ் நிறுவனம் தான் ஃப்ளிப்கார்ட்டோடு இணைந்து மின்சார வாகனமான லெட்ரிக்ஸ் மின்சார வாகனத்தை வந்து விற்பனைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டோடு இணைந்து. இந்த ஸ்கூட்டரோட மாடலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லெட்ரிக்ஸ் LXS 2.0. இந்த லெட்ரிக்ஸ் LXS 2.0 மாடலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 49,999 ரூபா. அதாவது பேட்ரி இல்லாத ஸ்கூட்டரோட விலை வந்து பார்த்திங்கன்னா 49,999 ரூபா. பேட்டரி இல்லாமல் நீங்கள் மின்சார வாகனத்தை மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். அதுக்கப்புறமா பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷனுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தனியாக ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுக்க வேண்டும் மாதமும். அதே போல் இந்த ஸ்கூட்டரோடைய நிர்ணயிக்கப்பட்ட விலைன்னு வந்து பார்த்திங்கன்னா 75,999 ரூபா. பேட்டரி இல்லாமல் நம்ம வாங்கும்பொழுது நம்ம 50,000 ரூபாய்க்கு நம்ம வாங்க முடியும். பேட்டரி இல்லாமல் தள்ளுபடி விலையில் இவ்வளோ குறைந்த விலைக்கு 50,000 ரூபாய்க்கு நம்ம வாங்க முடியும். மற்றும் பேட்டரி சந்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து நம்ம 1,499 ரூபாய் செலுத்த வேண்டியதாக இருக்கும். லெட்ரிக்ஸ் LXS 2.0க்கு வந்து 3 வருட வாரண்ட்டி அல்லது 30 கிலோமீட்டர் வரைக்குமான வாரண்ட்டியை அவங்க வழங்குகிறாங்க. இந்த மின்சார வாகனத்தை நம்ம முழுமையாக சார்ஜ் செஞ்சோன்னா 100 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரக்கூடிய வகையில் அமைச்சிருக்காங்க. மேலும் இதில் 3 kWh பேட்டரியும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் வந்து 0லேருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 9 வினாடிகளை எட்டும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் மொத்தம் 6 வண்ணங்களில் நம்மளுக்கு கிடைக்கும். மின்சார வாகனத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா electricsEV.com இந்த இணையதளம் மூலமாக வந்து இந்த மின்சார வாகனத்துக்கான முழு தகவலையுமே வந்து நீங்கள் பெற முடியும். தெரியல இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஃப்ளிப்கார்ட்லேயுமே போய்ட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இடங்கள்லையுமே வந்து இல்லை. அதனால் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து டீலர் எங்கே இருக்காங்க இது போல் முழு தகவலையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா லெட்ரிக்ஸ் LXS 2.0 இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா 95,310 ரூபா. இதுவே வந்து ஆஃபர் விலையில் நம்மளுக்கு வந்து 84,999 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதுவே வந்து நீங்கள் பேட்டரி சந்தாவோட நீங்கள் வாங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 50,000 கொடுத்தா வந்து போதும். பேட்டரி சந்தாக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து 1,499 ரூபாய் மாதம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை எனக்கு பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷனோட வேணாம், எனக்கு பேட்டரியோடு தான் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் 84,999 ரூபாய் கொடுக்கணும். பேட்டரியோடு வாங்கிறது பெஸ்ட்டாக இல்லது பேட்டரி இல்லாமல் பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷனோட வாங்குறது பெஸ்ட்டானு வந்து கிடைக்குன்னா பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷனோட வாங்குறது தான் வந்து பெஸ்ட்டுன்னே வந்து சொல்லலாம். அதுதான் வந்து பலருமே வந்து பரிந்துரை செய்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில். ஏன்னா பேட்டரின்னு வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 5 வரைக்கும் வரும். பேட்டரி போயிடுச்சுன்னா அதுக்குன்னு வந்து தனியாக நம்ம 20,000லேருந்து 30,000 அதிகபட்சமாக 50,000 நம்ம செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அதே போல் வந்து பேட்டரிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மழையில் நனைஞ்சிடுமா, சார்ஜ் போடணும், சார்ஜ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு போடணும், அடிக்கடிக்கு பேட்டரி கழட்டிட்டு வீட்டில் போய்ட்டு சார்ஜ் பண்ணணும், திருப்பி அது காலையில் போகும்போது அந்த பேட்டரி எடுத்துன்னு வந்துட்டு நம்ம அந்த ஸ்கூட்டரில் வந்து பொறுத்தணும் நம்ம வீட்டில் சார்ஜ் போடும்போது இதனால் வந்து மின்சார செலவு வந்து நம்மளுக்கு அதிகமாக வருமா, கரண்ட் பில் அதிகமாக வருமா, பேட்டரி வந்து ரிப்பேர்ட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து நம்ம செலவு செய்யணுமா, அதை வந்து மாற்றணுமா, இது போல் அதிகபட்சமான கவலைகள் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இது மாதிரி அதிகபட்ச கவலை வந்து நம்ம விடுபடலாம் இந்த மாதிரி பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் கொண்ட ஸ்கூட்டரை நம்ம வாங்கும் பொழுது. அதே போல் நம்மளுக்கு தள்ளுபடி விலையிலும் கிடைக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 35,000 வரைக்கும் நமக்கு தள்ளுபடியும் கிடைக்குது. 50,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்தா போதும். மாதம் வந்து 1,500 ரூபாய் செலவு செஞ்சால் போதும் நம்மளுக்கு வந்து பேட்டரியுமே வந்து கிடைச்சிடும். பெட்ரோலுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து 3,000லேருந்து 5,000 ரூபாய்க்கு மேலே செலவு செய்யும். போதாதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஆயில் மாற்றணும், வண்டி செலவு இதெல்லாமே வந்து நிறையவே இருக்குது. இதை ஒப்பிடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா 1,500 மாதம்ன்றது மிக குறைந்த விலையில் இருக்கும். பேட்டரிக்கும் மோட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா IP67 வாட்டர் ப்ரூஃப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 145 மில்லிமீட்டராக இருக்குது. இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து 55 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம செல்லவும் முடியும்.
அதே போல் 1 கிலோமீட்டர் பயணிக்க நம்ம வெறும் 12 பைசா செலவு செய்தாலே போதும். இந்த மின்சார வாகனம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 நிறங்களில் நம்மளுக்கு கிடைக்கும். ரெட்டு, அதே போல் வந்து ப்ளூ, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, அதன் பிறகு வந்து பிளாக்கு, அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கிரே. இது மாதிரி வந்து 5 வண்ணங்களில் நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் நம்ம மின்சார வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது வந்து எவ்வளோ சேமிக்க முடியும்ன்ற கால்குலேஷனுமே வந்து இவங்களே உங்கள் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் வண்டியை நம்ம பயன்படுத்தும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வருடத்துக்கு வந்து 58,000 ரூபாய் வந்து செலவாகணும்னு சொல்லியிருக்காங்க. மாதத்துக்கு 3,000 ரூபாய்னு வந்து வைத்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா வருடத்துக்கு வந்து 66,000 ரூபாய் வந்து நம்ம செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த வகையில் பெட்ரோல் வண்டியை பயன்படுத்தும் பொழுது வந்து 60,000 ரூபாய் வரைக்கும் நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுவே வந்து மின்சார வாகனத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது வருடத்திற்கு வெறும் 11,200 ரூபாய் தான் வந்து செலவாகணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா வந்து நம்ம வருடத்திற்கு 46,800 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து 5 வருடத்துக்கு பார்க்கும் பொழுது 2,34,800 ரூபாயாக சேமிக்க முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை முழுமையாக வந்து நம்ம கால்குலேஷன் பார்க்கும்போது பெட்ரோல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 60 கிலோமீட்டர் நம்ம பயணிக்கிறோம். அப்ராக்சிமேட்லியாக வந்து பெட்ரோலோட விலை வந்து பார்த்திங்கன்னா லிட்டருக்கு 100 ரூபாய் இருக்குது. இந்த பெட்ரோல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் மைலேஜ் தருது அப்படின்னாலும் வருடத்திற்கு வந்து சர்வீஸ் காஸ்ட்டாக வந்து ஒரு 4,000 ரூபாய் நம்மளுக்கு செலவாகும். அப்படி பார்க்கும்பொழுது மொத்தமாக வந்து நம்மளுக்கு வருடத்திற்கு 58,000 ரூபாய் வந்து செலவாகும். இதுவே மைலேஜ் வந்து 40 கிலோமீட்டரில் 50 கிலோமீட்டர் மைலேஜ் தருது அப்படின்னு வைத்து கொண்டாலும் கூட வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து குறைவாகும். 8,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் குறைவாகும். அப்படி பார்த்தாலும் கூட வந்து 58,000 ரூபாய்க்கு பதிலாக 50,000 ரூபாய் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். இதுவே வந்து மின்சார வாகனத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒரு நாளைக்கு 60 கிலோமீட்டர் நம்ம பயணிக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு யூனிட்டுக்கு நம்ம 10 ரூபாய் வந்து மின்சாரம் செலவாகுதுன்னு மைலேஜ்னு பார்க்கும் பொழுது வந்து 60 கிலோமீட்டர் போகிறதுக்கு நம்மளுக்கு 2 யூனிட் செலவாகும் மின்சார வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது. அதே போல் ஆனுவல் சர்வீஸ் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரோல் வண்டிக்கு எவ்வளோ நம்ம செலவு செய்கிறோமோ அதே தான் வந்து மின்சார வாகனத்துக்குமே கொடுத்துருக்காங்க 4,000 ரூபாய்ன்ட்டு. அப்படி பார்க்கும்பொழுது மின்சார வாகனத்துக்கு மொத்தமாக வந்து நம்ம வருடத்திற்கு 11,200 ரூபாய் வந்து நம்ம செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வருடத்திற்கு மின்சார வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது 46,800 ரூபாய் வரைக்கும் நம்ம சேமிக்கவும் முடியும். இவங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா திரையில் தெரிகிற இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு முழு விவரத்தையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே போல் நீங்கள் மெயில் மூலயமாகவுமே வந்து இவங்களை தொடர்பு கொள்ளவும் முடியும். இவங்க ஃபோன் மூலயமா தொடர்பு கொள்ளணும்னா 8130010331 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செஞ்சு இவங்களை தொடர்பு கொண்டு முழு விவரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் அருகில் உங்கள் ஏரியாவில் டீலர் யாராவது இருக்காங்களான்னு வந்து நீங்கள் இவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ ஃப்ளிப்கார்ட் மூலியமாகவே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து டெலிவரி இல்லை. ஆனால் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயுமே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் ஃப்ளிப்கார்ட் டெலிவரி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மூலியமாகவும் வந்து நீங்கள் ஆர்டர் செய்யவும் முடியும். ஃப்ளிப்கார்ட் மூலிமா வந்து இந்த லிட்ரிக்ஸ் LXX 2.0 இந்த மின்சார வாகனத்தை வந்து நீங்கள் வாங்கவும் முடியும். 49,999 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க முடியும். அதே போல் மாத தவணையாகவும் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை பயன்படுத்தி நீங்கள் வாங்க முடியும். மாத தவணையாக 2,500 ரூபாய் மாதம் கொடுத்தும் வாங்க முடியும். இங்கேயே ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணும்பொழுதே வந்து உங்களுக்கு தேவையான நிறத்தையும் வண்ணத்தையும் வந்து நீங்கள் தேர்வு செய்து கொள்ளவும் முடியும். பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பழைய ரேட்டு வந்து 999 ரூபாயாக இருந்திருக்கு. தற்பொழுது வந்து அதை 1,500 ரூபாயாக மாற்றிருக்காங்க. 1,499 ரூபாயாக மாற்றிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் உங்கள் டீலர் எங்கே இருக்காங்கன்னு கேட்டு அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ளிப்கார்ட் மூலியமாகவுமே வந்து நீங்கள் ஆர்டர் செஞ்சு நீங்கள் உங்கள் மின்சார வாகனத்தை வாங்கிக்கவும் முடியும். ஃப்ளிப்கார்ட் மூலியமாக நீங்கள் வாங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆஃபர் இது எல்லாமே வந்து கிடைக்கும். ஆனால் டீலர்கிட்ட நேரடியாக வாங்கும் பொழுது அந்த இஎம்ஐ ஆஃபர்லாம் வந்து வேறுபடும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பித்த தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.